1 கொரிந்தியர் 6:11 வாசிக்கலாம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இதுவரைக்கும் புரிந்து கொண்டீங்களா? கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமான்களாக்கப்பட்டோம். சரிதானா? நல்ல கவனிங்க. இன்னும் உங்களுக்கு சொல்லணும், நன்றி உள்ளவர்கள் வாஞ்சையாய் செபித்து என்னானாங்க? விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களானார்கள். விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்கள் கருத்தாய் செபித்து நீதிமானாய் மாற்றப்பட்டார்கள். நீதிமான்கள் என்ன செய்யறாங்க? ஊக்கமாய் செபித்து, ஊக்கமாய் வேண்டுதல் செய்து மிகுந்த பலனை அடைகிறார்கள். ஏன்னா யாக்கோபு புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 14வது வசனம் வாசிக்கும் போது சொல்லப்படுது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவ கருத்தாய் செபிக்கிறவன் நீதிமானாய் மாற்றப்படுகிறான். ஊக்கமாய் செபிக்கிறவன் மிகுந்த பலனுக்கு எதுவாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப நீதிமானை குறித்து நம்ம பார்க்கும்போது நீதிமான் என்ன செஞ்சாங்க? ஆசரிப்பு கூடாரத்துல, பரிசுத்த ஸ்தலத்துல குத்து விளக்கின் வெளிச்சத்தில் நடந்தார்கள். ஆமா தானே? அது எதை குறிக்குது? பிரசனத்தில் நடக்கிறது. கர்த்தரின் மேல் பிரசனம் மாவாது சொல்லப்பட்டிருக்குல்ல, அது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருப்பீர்கள், அது வேற. வெளிச்சம் நம்ம மேல பிரகாசிக்கிறது வேற, நம்மளே வெளிச்சமாய் மாறுவது வேற. வெளிச்சத்தில் நடக்கிறது ஒரு நீதிமான், ஆனா வெளிச்சமாகவே மாறுவது ஒரு சீசன். ஹல்லேலூயா. இந்த சீசனை குறித்து நம்ம பார்க்கலாம். நல்ல கவனிங்க. குத்து விளக்கின் வெளிச்சத்தில், அதாவது தேவ பிரசனத்தில் நடக்கிறவர்கள் மட்டுமல்ல, நீதிமான் தங்களுடைய சாட்சியை காத்துக் கொள்வார்கள். இந்த சாட்சியின் கூடாரத்தை காவல் காக்கிறவர்களாக இருந்தது யாரு? லேவியர்கள், நீதிமான்கள். அப்ப நீதிமான் என்ன செய்யணும்? தன்னுடைய சாட்சியை என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். 3வதாக நீதிமானுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கி, நம்ம என்ன பார்த்தோம்? கர்த்தருக்கு என்ன செஞ்சாங்க? உள்ள என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? பணிவிடைகள் செய்தார்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். சொன்னோம்ல, ஏதாவது கொஞ்சமாவது சின்னதாகட்டாவது என்ன செய்யுங்க? ஊழியத்தை செய்யுங்க. இந்த 3 சரி கவனிங்க. நம்ம செய்திக்கிறதா கடந்து போகலாம். இந்த 3 செய்த நீதிமான்கள் அடுத்த ஸ்டெப் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மகா பரிசுத்த ஸ்தலம். இப்ப கவனிங்க. பரிசுத்த ஸ்தலத்துல இந்த நீதிமான்கள், இந்த லேவியர்கள் என்ன செஞ்சாங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து என்ன இருக்குன்னாக்கி மகா பரிசுத்த ஸ்தலம். ஆனா ஒண்ணு, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கோ இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கோ இடையில என்ன ஒண்ணு இருக்குது. இங்க அடுத்து என்ன இருக்குன்னா, தூபபீடம் இருக்குது. நல்லா கவனிங்க. இந்த தூபபீடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தூபபீடம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி. தூபபீடத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது கவனிச்சீங்கன்னாக்கி, இந்த தூபபீடத்துக்குள்ளால யார் செல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இவ்வளவு நேரம் தியானிச்சோம்ல, இந்த லேவியன்கிற நீதிமான்கள் ஒருபோதும் தூபபீடத்துக்கிட்ட என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இந்த தூபபீடத்துக்கிட்ட போகணும்னா யாரு போக முடியும்னா, நெத்தியில பரிசுத்த கிரீடம் சொல்லி ஒரு பட்டம் கட்டப்பட்ட பிரதான ஆசாரியர்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? தூபபீடத்துக்கிட்டயே போக முடியும். எல்லாரும் போயிட முடியாது. அது மட்டுமல்ல, இந்த தூபபீடத்துல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னாக்கி, பலவிதமான வாசனை திரவியங்களை கொண்டு நறுமணத்தை ஏற்படுத்துவார்கள். தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு உகந்ததான, தேவனுக்கு சுகந்த வாசனையை என்ன செய்வாங்க? ஏற்படுத்துவார்கள்.
இந்த சுகந்த வாசனை ஏற்படுத்தும் போது இது என்ன செய்யணும், புகை மண்டலத்தை போல ஆயிடும். ஒரு பிரதான ஆசாரியன் போய் தூப பீடத்துல அங்க கர்த்தருக்கு பிரியமான அவருக்கு சுகந்த வாசனையை அங்க ஏற்படுத்தும் போது அந்த இடம் அவ்வளவு என்ன ஆயிடும், புகை மண்டலம் ஆயிடும். இங்க அவ்வளவு சீக்கிரம் யாரும் போக முடியாது. ஒரு பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். அவனுடைய நெத்தியில என்ன இருக்கணும், பரிசுத்த கிரீடம்ங்கிற பட்டம் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியன் அங்க போய் கர்த்தருக்கு என்ன செய்யறான்னா, கர்த்தருக்கு பிரியமான உகந்ததான சுகந்த வாசனையை ஏற்படுத்தி அந்த புகை மண்டலத்தின் வழியாக அவன் தன்னை மறந்து தேவனுக்கு வாசனை ஏற்படுத்துகிறவன் இருக்கிறான். தன்னை மறக்கிறது மட்டுமல்ல, அந்த புகை மண்டலத்துக்குள்ள அந்த பிரசவத்துக்குள்ள தன்னை மறைக்கிறவனாய் இருக்கிறான். ஒரு பிரதான ஆசாரியன் என்ன செய்யறான்னா, எப்பெல்லாம் தூப பீடத்துக்குள்ள போறானோ, எப்பெல்லாம் தூப பீடத்துக்கிட்ட போறானோ, அப்பெல்லாம் தேவனை மட்டுமே. ஒரு பிரதான ஆசாரியன் வேற எதையும் யோசிக்க முடியாதுங்க, வேற எதையும் சிந்திக்க முடியாது. அவன் தேவனை மட்டுமே நினைத்து தன்னை மறந்து மட்டுமல்ல, அந்த அந்த புகை மூட்டத்துக்குள்ளால அந்த அந்த சுகந்த வாசனைக்குள்ள தன்னை மறைத்து கொண்டு, இது என்ன அனுபவம், பிரசன்னத்துக்குள்ள தன்னை மறைத்து கொள்ளுகிற அனுபவம். மறைத்து கொண்டு உள்ள போய் என்ன செய்தானா, அந்த மகிமையிலேயே இந்த தூப பீடத்தை ஒட்டி அந்த பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்கின்ற இடத்துக்கோ இந்த தூப பீடத்துக்கோ இடையில ஒரு திரைச்சிலை இருக்குது. இந்த திரைச்சிலை விலக்கி கொண்டு உள்ளே செல்கிறவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. தூப பீடத்தை குறித்த தியானம் ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் சீசனாய் மாறணும், நான் ஒரு கிறிஸ்தவனாய் மாறணும், நான் தேவனோடு உறவாடுகிறவனாய் மாறணும், நான் தேவ சாயலாய் மாறணும், என்னோட தேவனுக்கு ஒரு உறவு உண்டாகணும்னு விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த தூப பீடத்தை கொடுத்து, இந்த சுகந்த வாசனையை கொடுத்து, தேவனுக்கு பிரியமான அந்த நுகர்ந்த வாசனையை கொடுத்து தியானிக்காம, அதை குறித்து தெரியாம எங்க போக முடியாது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. நல்ல கவனிங்க. அதே மாதிரி என்னோட சொல்றேன், எல்லாரும் என்ன செய்ய முடியாது, தூபப்படத்துக்கிட்ட போகவும் முடியாது. சில இடங்கள்ல கேன்சர் ஒரு போர்டு வச்சுப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அபாயம்னு ஒரு போர்டு. அர்த்தம் என்ன, கிட்டையே வராத, கிட்டையே நெருங்காத. இது என்ன, ஆபத்து பகுதி, தொட்டா கெட்ட, அபாயம், கேன்சர், நெருங்காத. இதே தாங்க தூப பீடம். ஆசாரியனை தவிர யார ஒருவனும் அங்க என்ன செய்ய முடியாது, நெருங்கவே முடியாது. அப்படி நெருங்கின ஒரு மனுஷன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். 2 நாளாகும் புஸ்தகத்துல 27வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க, இப்ப வாசிக்க வேண்டாம். அங்க உசியாங்கிற ஒரு ராஜா இருக்கிறார, கவனிங்க. இந்த உசியா தன்னுடைய 16 வயசுலயே, சின்ன வயசுலயே ராஜ்யபாரத்தில் அமர்த்தப்பட்டானான். ராஜ்யபாரத்தில் அமர்த்தப்பட்ட இந்த உசியா இந்த சிறு வயது முதல் தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு பிரியமாய் தன்னுடைய ராஜ்யபாரத்தை அமைக்க ஆரம்பித்தானா. இவன் தேவனுக்கு பயந்தது மட்டுமல்ல, தேவனுக்கு பிரியமான செய்தது மட்டுமல்ல, தேவனுடைய பார்வைக்கு எல்லாம் செம்மையானதாகவே செய்தானா. மட்டுமல்ல, இவன் தேவனை தேட மனதிணங்கி இருந்தான்னு வசனம் சொல்லுது. எல்லா காரியத்திலையும் கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறவனாக இருந்தா, கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கிறவனாக இருந்தா, எல்லா காரியங்களையும் கர்த்தரை முன்வைத்து செய்கிறவனாய் இந்த உசியா ராஜா இருந்தான். கவனிங்க, இந்த ராஜாவுடைய வாழ்க்கையில இவன் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் பலப்பட்டு கொண்டே வந்தானா. இவனுடைய கீர்த்தி எகிப்து தேசம் வரைக்கும் பரம்பிச்சான். அப்படின்னா இவனுடைய புகழ் எகிப்து தேசம் வரைக்கும் சுத்தி இருக்கிற எல்லா தேசத்தையும் புகழ் என்ன செய்து பரம்புது. அது மட்டுமல்ல, அவன் வெள்ளாண்மை பிரியனாக இருந்தானா. அவனை சுத்தி எல்லா இடத்துல விவசாயம் பெரிதாக இருந்துச்சான். மட்டுமல்ல, அவன் ராஜ்யங்களை கட்டினானா, கோபுரங்களை கட்டினானா. மட்டுமல்ல, சுத்தி இருந்த சிற்றரசுகள்லாம் இவனுக்கு கப்பம் கட்டினார்களாம், இவனுக்கு காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தார்களாம். எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை அதிகமாய் தேடுகிறானோ அந்த மனுஷன் முன்னாடி அத்தனை பேரும் தலை குனிஞ்சு நிற்பான், அத்தனை பேரும் கப்பம் கட்டுவாங்க. அந்த அளவுக்கு அந்த மனுஷனை கர்த்தர் உயர்த்துவார். இவன் நாளுக்கு நாள் பலப்பட்டானா. ஆனா அவனுக்கு கவனிங்க, இவன் பலப்பட்ட போதோ இவனுக்குள்ளால என்ன வந்துச்சுன்னா, பெருமை வந்துச்சு, அகந்தை வந்துச்சு. இதனால என்ன செய்தானா, நெத்தியில்
பரிசுத்த கிரீடம் என்று பட்டம் கட்டப்பட்ட பிரதான ஆசாரியன் நுழைய வேண்டிய, அவன் செய்ய வேண்டிய, அந்த வேலை செய்ய வேண்டிய தூபப்பீடத்து பக்கத்தில் என்ன செஞ்சானா, இவன் புகை துணிகரம் கொண்டானா. பெருமையினால பிரதான ஆசாரியன் செய்ய வேண்டிய அந்த ஸ்தானத்துல, அந்த இடத்துல, அந்த அபாய பகுதியில, அந்த டேஞ்சர் பகுதியில கொஞ்சம் கூட தேவ பயம் இல்லாமல் துணிகரம் உள்ளவனாய் தூபபீடத்துல ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலை, பிரதான ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை தான் செய்யும்படி தீவிரத்தை என்ன செஞ்சானா, போனானா. இவனுக்கு நெத்தில என்ன இல்லை, என்ன இல்லை, பரிசுத்த கீடம்ங்கிற பட்டம் இல்லை. ஏன் இல்லை? இவன் பிரதான ஆசாரியனே இல்ல. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவனுடைய நெத்தியில குஷ்டம் வந்துச்சான். அதே 2 நாளாகம புஸ்தகம் 26வது அதிகாரத்துல 16வது வசனம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடே கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. நல்ல கவனிங்க. இவன் அங்க கர்த்தருக்கு உகந்ததான, கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தருக்கு சுகந்த வாசனை அவன் ஏற்படுத்தலைங்க. தூப பீடத்துக்கிட்ட போனான் தூப யாத்திரைக்காக. நெத்தி என்னாச்சு, காலத்துக்கு சுகப்படுத்த முடியாத குஷ்டரோகம் உசியா மேல. ஏன்னா அது அந்த தூப பீடம்ங்கிற இடம் டேன்சர் நிறைந்த இடம். அங்க போனா ஒருவனுக்கு எப்படி இருக்கணும்னா, முழுக்க தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இருக்கணும், முழுக்க தன்னுடைய வாழ்க்கையை சரண்டர் பண்ணி இருக்கணும். அப்படிப்பட்டவனா அந்த இடத்துல போய் கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தருக்கு உகந்ததான, கர்த்தருக்கு சுகந்த வாசனையை ஏற்படுத்த முடியும். சரண்டர், அர்ப்பணிப்பு, எல்லாம் தேவனை குறித்த சிந்தை, தேவனை குறித்த எண்ணம், தேவனை குறித்த ஏக்கத்தோட மட்டும்தாங்க அந்த தூபப்பீடத்துக்கு கிட்ட ஒருத்தனால போக முடியும். ஏதோ சிந்தனையில, ஏதோ எண்ணங்கள்ல, ஏதோ ஆசைகள்ல, ஏதோ கனவுகள்ல, ஏதோ டிஸ்டர்பன்ஸ்ல ஒருவன் தூபப்பீடத்துக்கு கிட்ட போய் நிற்க முடியாது. பிரதான ஆசாரியன் போய் கர்த்தருக்கு அந்த மகிமையை செலுத்தணும்னா, அந்த அந்த கர்த்தருக்கு பிரியமான அந்த சுகந்த வாசனை ஏற்படுத்தணும்னா அவன் எப்படி இருக்கணும், தன்னை மறக்கிறவனா இருக்கணும். 2வது அந்த அந்த புகைக்குள்ள, அந்த அந்த வாசனை திரவியத்துக்குள்ள, அந்த புகை மண்டலத்துக்குள்ள தன்னை மறைக்கிறவனா இருக்கணும். ஹல்லேலூயா. பக்கத்தை கை விட்டு சொல்லுங்க, தூபப்பீடத்தை நெருங்கணும்னா, அந்த நறுமணத்தை ஏற்படுத்தணும்னா, அந்த உகந்த வாசனை ஏற்படுத்தணும்னா, கர்த்தருக்கு சுகந்த வாசனை ஏற்படுத்தணும்னா, உன் எண்ணம் எல்லாம் அவர் மேல. அதுக்கு சரண்டர் வேணும், அதுக்கு அர்ப்பணிப்பு வேணும். பழைய ஏற்பாடுல பிரதான ஆசாரியன் இப்படிதான் செய்தான். இதுல என்ன பேர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறீங்கன்னு கேட்டா, புதிய ஏற்பாடுல இந்த நறுமணம்னு சொல்றோம்ல, இந்த சுகந்த வாசனைன்னு சொல்றோம்ல, கர்த்தருக்கு உகந்ததுன்னு சொல்றோம்ல, இது என்ன தெரியுமா, நம்முடைய ஸ்தோத்திரங்கள், நம்முடைய துதிகள், நம்முடைய பாடல்கள், நம்முடைய ஆராதனைகள். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. புதிய ஏற்பாடுல அன்னைக்கு அந்த பிரதான ஆசாரியன் உள்ள போறான்ல, இதை பார்த்துட்டு இருந்த லேவியருக்கெல்லாம் ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை தெரியுமா, இந்த வாய்ப்பு நமக்கும் கிடைக்காதாங்கிற ஆசை இருந்துச்சு, வாஞ்ச இருந்துச்சு. அந்த வாய்ப்பு கொடுக்கப்படலை. ஆனா அந்த புதிய ஏற்பாடுல என்ன நடந்துச்சுன்னா, நமக்காக மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து அந்த வாய்ப்பை நமக்கு என்ன செஞ்சுட்டாரு, ஏற்படுத்திட்டார். இப்ப இந்த தூபப்பீடத்துல போய் நின்றுகிட்டு அவருக்கு தூபம் செலுத்த, அவரை துதிக்க, அவரை பாட, அவரை ஆராதிக்க, அவருக்கு சுகந்த வாசனை ஏற்படுத்த யாரால முடியும்னா, நம்ம எல்லாரும் ஆசாரியர்களாக இருக்கிறபடினால நம்மளால முடியும். ஆனா ஒண்ணு அபாய பகுதி, அபாய பகுதி.
டான்சர் பகுதி. கவனமா. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, என்ன சொல்றோம்? பழைய ஏற்பாடுல அவருக்கு பிரியமான, அவருக்கு உகந்ததான சுகந்த வாசனை. இப்போ புதிய ஏற்பாடுல நம்ம நின்று சொல்ல பாருங்களா, தகப்பனை உம் பீடத்தில் தகன பலியானே, தகப்பனை உம் பீடத்தில் தகன பலியானே, அக்கினி இறக்கிவிடு, முற்றிலும் எரித்து விடும், அக்கினி இறக்கிவிடு, முற்றிலும் எரித்து விடும், உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. பாடுறோம்ல. என்ன பாடுறோம்? சுகந்த வாசனையாய் முகந்து. இன்னைக்கு அந்த வாசனை யார் தெரியுமா? இன்னைக்கு அந்த வாசனை யார் தெரியுமா? நம்ம தான் அந்த வாசனை, நம்ம தான் அந்த வாசனை. அப்ப கவனிங்க, எப்பெல்லாம் அந்த தூப பீடத்துல போய் அவருக்கு பலி செலுத்தணும், இல்ல அவருக்கு அந்த சுகந்த வாசனைய, அவருக்கு உகந்ததான, அவருக்கு பிரியமான சுகந்த வாசனை ஏற்படுத்த நினைக்கிறோமோ, அப்பெல்லாம் என்ன செய்யணும்னா, நம்ம தன்னை மறந்து அவரை நினைத்து உமக்காக தன் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன், ஐயா உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். இப்படி எப்பெல்லாம் சொல்றோமோ அப்பெல்லாம் என்ன செய்யணும்னா, நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணம், நம்முடைய நினைவு எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அவர் மட்டும் என் முன்னாடி நான் என்ன மறக்கிறேன், நான் இல்ல. ஏன்னா அவருக்கு முன்னாடி நான் தகன பலியாக, அவருக்கு சுகந்த வாசனையாக தூபப்பீடத்து முன்னாடி நின்றுகிட்டு இருக்கிறேன். இந்த அனுபவம் என்னை எங்க கொண்டு போக போகுதுன்னா, மகா பரிசுத்தமாகிய அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல வீற்றிருக்கிற தேவன் பக்கத்துல கொண்டு போய் என்னையும் அவரையும் உறவாட வைக்க போகுது. இந்த உறவாடலுக்கு முன்மாதிரியா தாங்க இந்த சுகந்த வாசனை, இந்த ஆராதனை, இந்த ஸ்தோத்திரம், இந்த துதிபலி, இந்த புகழ்ந்து பாடுற அனுபவம் எல்லாமே இந்த அர்ப்பணிப்பு, இந்த சரண்டர், இந்த அபாயத்துக்குள்ளார போய் நான் தகன பலியாக உங்களுக்காக ஒப்பு கொடுக்க ரெடின்னு நிக்கிறோம்ல, இந்த அனுபவம் ஆராதனை பகுதி, கர்த்தருக்கு சுகந்த வாசனையை ஏற்படுத்துகிற பகுதி, அவருக்கு உகந்ததான, அவருக்கு பிரியமான, அவருக்கு சுகந்த வாசனையை ஏற்படுத்துகிற பகுதி. அப்போ இந்த பகுதிக்குள்ள எப்பெல்லாம் வர்றோமோ அப்பெல்லாம் என்ன செய்யணும்? தன்னை மறக்கணும். தன்னை மறந்து ஒன்னே ஒண்ணுதான், உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். கவனிங்க, இந்த அனுபவம்
அனுபவத்துக்குள்ள எப்பெல்லாம் நீங்க கடந்து போறீங்களோ அப்பெல்லாம் என்ன செய்யணும்னா உங்களை நீங்க மறக்கணுங்க. அதான் ஆராதனை, அதான் கர்த்தருக்கு பிரியமான சுகந்த வாசனை. இப்போ ஆராதிக்கும் போது என்ன ஆகக்கூடாது, டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. ஏதோ ஒண்ணு வந்து ஒண்ணு என்ன செய்யக்கூடாது, கிராஸ் ஆகக்கூடாது. எண்ணங்கள் என்ன செய்யக்கூடாது, அங்கேயும் இங்கேயும் அலைமோதக்கூடாது. ஆராதனை வந்துட்டா நான் எங்க நிக்கிறேன்னா கர்த்தருக்கு சுகந்த வாசனை ஏற்படுத்துகிற ஸ்தானத்துல ஸ்தானாதிபதியா இருக்கிறேன், பிரதான ஆசாரியனா இருக்கிறையா. அன்னைக்கு அந்த ஸ்லாக்கிங் கிடைக்கலங்க. ஆனா இன்னைக்கு மகா பரிசுத்த மகா பிரதான ஆசாரியரால நமக்கு அந்த ஸ்தானம் கிடைச்சிருக்கு. அப்ப கவனிங்க, எப்பெல்லாம் ஆராதனை வருதோ அப்பெல்லாம் உங்களை நீங்க மறக்கணும். நீங்க உங்களை மறக்க 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 பிரசனத்தினால நீங்க மறைக்கப்படுவீர்கள். அந்த மகிமையின் மேகம், அந்த புகை காடு, அந்த புகை மண்டலம் உங்களை மறைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி மறைய ஆரம்பிச்சிட்டீங்க, அங்க ஒரே ஒரு நிகழ்வு தான், ஒரே ஒரு நிகழ்வு தான். இங்க யாரும் இல்லைங்க, நானும் அவரும், அவரும் நானும். ஏன்? நான் ஆராதனையில அந்த பிரசனத்துல என்னை அப்படியே சரண்டர் பண்ணி என்னை அப்படியே அர்ப்பணிச்சு தகப்பனை உன் பீடத்தில் நல்ல கவனிங்க. இந்த ஆராதனையுடைய ருசி தெரியாததுனால, இந்த ஆராதனையில அவரோடு உறவாட முடியுங்கிறது தெரியாததுனால, இந்த ஆராதனையில அவரோடு சஞ்சரிக்க முடியுங்கிறது தெரியாததுனால, இந்த ஆராதனையில மட்டும் நம்ம நல்ல பிரசன்ஸ் நிரம்பிட்டோம்னா அப்படியே திளைச்சலைய விளக்கிக்கிட்டு அவரோடு போய் வாசம் பண்ண ஆரம்பிச்சுங்கிறது தெரியாததுனால நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா ஆராதனை வேலையில அங்கேயும் இங்கேயும் கழுத்தை திருப்பி திருப்பி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஜெபம் வேற, ஆராதனை வேற. எப்பெல்லாம் நீங்க ஆராதனைக்குள்ள கடந்து போயிட்டீங்களோ அங்க ஒன்னே ஒண்ணுதான், அவரும் நீங்களும், நீங்களும் அவரும். இடையில எந்த உறவுக்கோ எந்த அழுத்தத்துக்கோ எந்த எண்ணங்களுக்கோ எந்த சிந்தனைகளுக்கோ இடம் இல்ல. சிந்தனை கொஞ்சம் மாறினாலும் ஈஸியா என்ன செஞ்சோம், டிஸ்டர்ப் பண்ணிடும். ஏதாவது இடையூறுகள் வந்து என்ன செஞ்சோம், கிராஸ் ஆயிடும். இந்த சஞ்சரிக்க அனுபவம் இருக்கலாங்க, இதாங்க தூபப்படுத்தின அனுபவம். இது என்ன கேட்டீங்கன்னா, என்னன்னா அர்ப்பணிக்கிற இடம். இங்க அர்ப்பணிச்சாதான் நீ செய்ய முடியும், மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். இந்த அர்ப்பணிப்பு இல்லாம ஒருபோதும் ஒருவனும் சீசராய் மாற முடியாது. இந்த அர்ப்பணிப்பு இல்லாம ஒருபோதும் ஒருவனும் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளால பிரதான ஆசாரியனாய் கால் வைக்க முடியாது. இந்த அபாய பகுதியை நீ கடந்து செல்லணும்னா ஒரே ஒரு வழிதான், அர்ப்பணிப்பு மட்டும்தான் வழி. நல்ல கவனிங்க, அவனோடு உறவாடுகிற இந்த உறவாடுதல தான் நம்ம என்ன சொல்றோம், ஆராதனைன்னு சொல்றோம். அவனோடு உறவாடுகிற இந்த உறவாடுதல் தான் நம்மளை நம்ம சுகந்த பலியாக அர்ப்பணிக்கிற ஸ்தலம். அர்ப்பணிப்புன்னு வந்தாலே நான் ஒன்றும் இல்லை, எல்லாம் நீங்க தான். இது ரொம்ப முக்கியமான பகுதி. சீர்சுத்தத்தை குறித்து அடுத்த வாரம் நம்ம தியானிக்க போறோம். நல்ல கவனிங்க, இந்த ஆராதனை பகுதியில தயவு செய்து சொல்றேன், இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், அநேக அசட்டைத்தனமாய் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க எப்பெல்லாம் ஆராதிக்கிறீங்களோ, எப்பெல்லாம் தேவனை பார்த்து தேவனுக்குள்ளால உங்களை நீங்க அர்ப்பணிக்க நினைக்கிறீங்களோ, அப்பெல்லாம் தேவன் உங்களோடு உறவாட வந்து நிற்கிறார். ஆராதனை என்பது அவரோடு உறவாடுகிற அனுபவம், அவரோடு சஞ்சரிக்கிற அனுபவம். இப்போ நல்ல கவனிங்க, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் ஒரு நிமிஷம், இதே வார்த்தை வாயிலிருந்து வருது. என் கண் அங்க பாக்குதுன்னா யாரோட இருக்குது, என் கண் இங்க பாக்குதுன்னா யாரோட இருக்கிறத விரும்புறேன். சிந்தனையில வரணும் அவரோட, அவரோட. அப்போ என் கண்ணு மூடணும் முதலாவது, என் சிந்தனை மண்டலம் எல்லாம்
இந்த இடத்த தான் பிசாசு ஈஸியா கிராஸ் பண்ணுவோம் பாருங்களா. நீங்க ஆராதனை வரும்போது எல்லாரும் கண்ணை முடிப்பாங்கல்ல, நீங்க மட்டும் திரும்பி திரும்பி பார்ப்பீங்க. கீபோர்டுக்காரன் எப்படி இருக்கான், பாடுறவன் எப்படி இருப்பான், அப்பதான் கண்ணங்க சுத்துது. எனக்கு ஆராதனை எல்லாம் என்ன செய்யுது, கண்ணை மூடுது. நம்ம கண்ணு மட்டும் அப்படியே பெல்ட் அடிக்குது, சுத்தி சுத்தி ரவுண்ட் அடிக்குது. ஆராதனை ஆராதனை தேவனுக்கு ஒன்ன அர்ப்பணிக்கிறானது சரண்டர். நல்ல கவனிங்க, இந்த ஆராதனை தாங்க உங்களை தேவனோடு இணைச்சவங்க. நீங்க சும்மா சொல்றீங்களா, சோமன முடியல, பைபிள் தூக்கிட்டு சர்ச்சைக்கு போக, இதுக்கெல்லாம் பிசாசு போராட மாட்டான். சும்மா எதுக்கு எடுத்தாலும் அவன் போராடுறான், அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போறவனை இங்க வா இங்க வான்னு கூப்பிட்ட மாதிரி சும்மா அவனை கூப்பிடக்கூடாது. அவன் வரமாட்டான் உங்களை தேடி. அவனுக்கு வேற வேலை இல்லையா? ஏன்னா நீங்க பயங்கர பக்தியில பரவசம் அடைஞ்சிட்டியோ, உங்களையே தேடி வந்து அவன் போராடிக்கிட்டு இருக்கு. அவன் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க சும்மா அவனை போட்டு இங்க வா இங்க வான்னு எலும்பு துண்டா போட்டு கூப்பிடுற மாதிரி கூப்பிடக்கூடாது. நாய் என்ன செய்யும், அது பாட்டு தான் போவோம். நீங்க பிஸ்கட் போட்டா என்ன செய்யும், எலும்பு துண்டை போட்டா. இப்பெல்லாம் நாய்க்கு எலும்பு துண்டு பிஸ்கட்லாம் போடணும். நாயின்னு கூப்பிட்டாலே அந்த வாசத்துக்கு புரியுது வந்தது. நீங்க என்ன பண்றீங்க, நாய்க்கு பதில் பேயன்னு பேய் கூப்பிட்டுட்டு கிடக்குறீங்க. சும்மா வராது அது. பக்கத்தில் சொல்லுங்க, சும்மாலாம் அது வராது. எப்போ அவரோடு சஞ்சரிக்கிறியோ, எப்போ அவரோடு உறவாடுறியோ, எப்போ அவருக்கு உனக்கு ஒரு கனெக்ஷன், ஒரு உறவு, ஒரு அங்கீகாரம் உண்டாகுதோ, அங்க வருவான். எதுக்கு தெரியுமா, பிளவை உண்டு பண்ண, பிரிவை உண்டு பண்ண, உள்ளால ஒரு பெரிய கேப்பை உண்டு பண்ண. நல்ல கவனிங்க, தேவன் நம்மளை உண்டாக்குற எப்படிமா உண்டாக்குறாரு, நம்மளோடு உறவாடும்படியாக, நம்மளோடு சஞ்சரிக்கும்படியாக, நம்மளோடு நடக்கும்படியாக, நம்மளோடு பேசும்படியாக, நம்மளை கொண்டு அந்த தகன பலியாக நிப்பாட்டி அவன் அந்த தகன பலியில நம்மளோட அசைவாடும்படியாக நம்மளை உருவாக்கினார். ஆதாம் அப்படிதான் உருவாக்கப்பட்டான். அதான் ஆதாம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாங்க, தேவனோடு உலாவி கொண்டிருந்தாங்க, தேவனோடு தேவனை ஆராதிக்கிறவங்களா இருந்தாங்க. அந்த ஏதேன் தோட்டத்தில் கொஞ்சம் மைண்ட்ல வந்த டிஸ்டர்பன்ஸ் ஏவாளுக்கு. லைட்டா திரும்பினா பிசாசு கிராஸ் ஆயிட்டான். லைட்டா திரும்பினா சர்ப்பம் கிராஸ் ஆயிடுச்சுங்க. முடிஞ்சு போச்சு வாழ்க்கையே. தேவனுக்கும் ஆதாம் ஏவாளுக்கு அந்த உறவு விழிசல் அல்ல, பெரிய பிளவாயிடுச்சு. அந்த ஸ்தானத்தை மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கிறதுக்காக தான் பிரதான ஆசாரியனாய், மகா பிரதான ஆசாரியனாய் இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு. மறுபடியும் தேவனிடத்தில் கிட்டி சேர்கிற ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. தேவனிடத்தில் கிட்டி சேரணும்னா ஒரே வழிதான், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நல்ல கவனிங்க, நம்ம இன்னைக்கு இருக்கிறோம்ல, எப்பெல்லாம் ஆராதனைன்னு வந்துட்டா என்னால கண்ணை திறக்கவே முடியல பிரதர். அப்படியே நான் கண்ணை மூடி அவருக்குள்ளால போயிடுறேன்னு சொல்றீங்கன்னு வைங்களேன். அந்த உறவு என்ன தெரியுமா, மணவாளன் ஒரு மணவாட்டுக்கு இடையில யாராவது புகுந்துட முடியுமா? அப்படி புகுந்தா பிளவு. ஆனா 3 மாசம் யாரும் புகுந்துக்கவே முடியாது. நகமும் சதையும் போல பின்னி பணிச்சுதான் இருப்பாங்க. இது ஏன் புதுமண தம்பதி இதே போலதான் நம்மளும் எப்படி இருக்கணும், புதுமண தம்பதி ஆட்டம். அது மணவாளன் நம் மணவாட்டி, இந்த உறவு கேடையில என்ன இல்லை. அதனாலதான் பாருங்க, ஆராதனை வந்துட்டாலே ஒண்ணு நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த ஆராதனை வேலை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கா, இது வேற ஒன்றுக்கும் இல்லை, எனது மணவாளனோடு மணவாட்டியை இணையதுக்காக கொடுக்கப்பட்ட ஒத்திகை. இந்த உலகத்துல ஒத்திகை பக்கத்துல சொல்லுங்க, இது ஒரு ஒத்திகை. இங்க நீ உறவாடுனா, இங்க நீ சஞ்சரிச்சா, நீ அவரோடு உறவாடுகிற அந்த அனுபவத்தை ஏற்படுத்தினா மணவாளனோட போய் தான் ஆகணும்.
இப்போ 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 கவனிங்க, கல்யாணம் தெரிஞ்ச புதுசில் மணவாளன் பார்த்துருக்கீங்களா? மணவாளன் போனால் மணவாட்டி பின்னாடியே போவாங்க. மணவாளன் எங்கெல்லாம் போவாங்களோ, இது என்ன தெரியுமா? பின்பற்றுகிற அனுபவம், பின்பற்றுகிற அனுபவம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். அப்ப சீசனாக இருக்கணும் என்ன செய்யணும்? மணவாளனுக்கு மடியை பிடிச்சுக்கிட்டு முந்தானையை பிடிச்சுக்கிட்டு அது அது ஒரு பிரச்சனை இல்லை. மணவாட்டி பிடிச்சாலும் ஒன்றும் இல்லை, மணவாளன் பிடிச்சாலும் ஒன்றும் இல்லை. சில நேரத்தில் மணவாளன் மணவாட்டியை பிடிச்சிட்டே அலைவாரு, மணவாட்டி மணவாளனை பிடிச்சிட்டே அலைவாங்க. எப்படியோ பிடிச்சிட்டே இருந்தா போதும். ஆனா பிடிக்க மணவாளன் ரெடி, பிடிக்க மணவாளன் ரெடி. மணவாட்டி நீ எங்க தேடனா, உன் தலையை திருப்பி 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 நீ தேடனா, ஏதோ ஒரு டஸ், ஏதோ ஒன்று கிராஸ், ஏதோ ஒன்று கிராஸ் ஆயிடும், ஏதோ ஒன்று கிராஸ் ஆயிடும். அதனால பக்கத்துல சொல்லுங்க, அதனால ஆராதிக்கும் போது கண்ணை நல்லா மூடு, நல்லா அவரை நோக்கி பாரு. கண்ணை திறந்தா பார்க்கணும், சிந்த எண்ணங்கள், இருதயத்தின் ஆசைகள், தாகங்கள், இந்த சாக்கியத்தை, இந்த தூபப்படத்துக்கு போகிற அந்த நறுமணத்தை ஏற்படுத்துகிற சாக்கியத்தை அநேகருக்கு எதிர்பார்த்தாங்க, கிடைக்கல. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவனுக்கு உறவை மட்டுமே ஏற்படுத்துகிற ஒரு அனுபவம். எப்பெல்லாம் ஆராதிக்கிறதுக்கு வந்து நிற்கீங்களோ அப்பெல்லாம் உங்களை நீங்க சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்த எங்க போக போறீங்க? உங்களை அறியாமலேயே திரைச்சிலை விளக்கப்பட்டது. ஒரு வசனம், அருமையா ஒரு வசனம், இந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 27:5 முடிச்சதாங்க. சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. என்ன செய்ய போறாரா? கூடாரத்தில் போய் என்ன செய்ய போறாரு? மறைத்து. என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். நல்ல கவனிங்க, பக்கத்தில் சொல்லுங்க. அவரு என்னை கூடாரத்தில் மறைத்து, அது மட்டுமல்ல என்னை ஒளித்து. அதாங்க அவருக்கு நமக்கு உள்ள பயங்கரமான அனுபவம். இப்ப என்ன தியானிச்சுட்டு இருந்தோம்? எங்க போனோம்? நம்ம சின்ன கூடாரத்துக்குள்ள போனோம். ஆமா தானே? ஆமா தானே? சின்ன கூடாரத்துக்குள்ள போனோம், மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனோம். வசனம் சொல்லுது, எவன் ஒருவன் அவரோடு உறவாடுகிறானோ அவனை தமது கூடாரத்தில் மறைத்து, எவன் கண்ணுக்கு ஒப்பு கொடுக்காதபடி ஒளித்து. இந்த மறைவும் ஒளிவும் யாரோட இருக்கணும்? அவரோட இருக்கணும். உங்களுடைய மறைவிடமாய் அவர் இருக்கணும், உங்களுடைய உறைவிடமாய் அவர் இருக்கணும், எல்லாத்துக்கும் எல்லாமாய் அவர் இருக்கணும். நல்ல கவனிங்க. இப்படி மட்டும் நீங்க உங்க சரண்டர் பண்ணி அவருக்காக வாழ மட்டும் உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களை மட்டும் அர்ப்பணிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்த பகுதி எங்க தெரியுமா போவீங்க? மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிருவீங்க. இந்த மகாபரிசுத்த ஸ்தலம் அனுபவம் என்னன்னா ஒரு சீசத்துவ அனுபவம்.